இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 17ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வேதாகமத்தில் உள்ள மிகவும் ஆழமான அதிகாரங்களில் இந்த 17ஆவது அதிகாரமும் ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் பிரதான ஆசாரிய ஜெபம் என்று இந்த அதிகாரம் பதிவு செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மிக நீண்ட ஜெபத்தை இதிலே நாம் பார்க்க முடிகின்றது. கெத்செமனே தோட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஜெபிக்கப்பட்ட ஜெபம் என்று நம்பப்படுகின்றது. நெருக்கமான தருணத்திலும் இயேசு முதலில் தமக்காகவும் பின்னர் தம்முடைய உடன் சீடர்களுக்காகவும் நிறைவாக எதிர்காலத்திலே அவருடைய சத்திய வசனங்களை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்காகவும் நமக்காகவும் இதில் ஜெபித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த ஜெபத்தை 3 பகுதிகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் இயேசு தம்முடைய சொந்த மகிமைக்காக பிதாவை நோக்கி மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். 2ஆவதாய் 6ஆம் வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீடர்களுக்காக ஜெபிக்கின்ற ஜெபத்தை பார்க்கின்றோம். 3ஆவதாக இயேசு கிறிஸ்து 20ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் எதிர்காலத்திலே அவருடைய வசனத்தை விசுவாசிக்க போகும் அனைத்து மக்களுக்காகவும் நம்மையும் சேர்த்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த அதிகாரத்தில் ஜெபித்த ஜெபத்திலிருந்து எப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவ பெற்றோரும் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும், எப்படி ஒவ்வொரு போதகரும் தம்முடைய சபை மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும், எப்படி ஒரு தலைவர் தன்னுடைய குழுவினருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்பித்து தரும்படியாய் முன்மாதிரியாய் எழுதப்பட்ட இந்த ஜெபமாய் இது காணப்படுகின்றது. 2வது வசனத்திலே, நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியே உம்முடைய குமாரன் உமக்கு மகிமைப்படும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று குமாரனாகிய கிறிஸ்து பிதாவிடம் மன்றாடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இதே நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று 5வது வசனத்திலும் அவர் ஜெபிக்கின்றார். இப்படி 2 முறை குமாரனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்ததை நாம் படிக்க முடிகின்றது. 3வது வசனத்திலே, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அறிவதே நித்திய ஜீவன். அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனாக என்றென்றைக்கும் பிதாவோடு தங்கியிருக்கின்ற மெய் வாழ்வை, அழியாத வாழ்வை அடைவதற்காக நம்பி விசுவாசித்திருக்கிறோமா? அப்படி நம்பி விசுவாசித்திருப்போம் என்றால் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் வாழுவோம். இல்லை என்றால் நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது வசனத்திலே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகர் பிதாவின் சித்தத்தையே செய்து முடிக்க வந்தார். நாம் எப்படி நம்மை அனுப்பின பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்தை நிறைவேற்ற செய்ய யோசனை கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய விருப்பத்தையே நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கின்றோமா? யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கின்றார். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்ய இந்த உலகத்திலே வந்தார். நாமும் கர்த்தராகிய ஆண்டவருடைய சித்தத்தையே செய்ய இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். எப்படி அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். சிலுவை மரணபரியந்தம் தம்மை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை அப்படியே செய்து முடித்தார். நாமும் இந்த உலகத்திலே பிதாவின் சித்தத்தை செய்யவே அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே முனைப்புடன் செயல்படுவோம், தியாகம் பண்ணுவோம், கிறிஸ்துவுக்காக வாழுவோம். அவர் நமக்கு வைத்திருக்கின்ற மேன்மையான நித்திய ஜீவனை சுதந்தரிப்போமாக. இரண்டாவதாக 6ஆம் வசனம் முதல் 19வது வசனம் வரைக்கும் இயேசு தம்முடைய சீடர்களுக்காக ஜெபிக்கின்றார். சீடர்கள் இயேசுவினால் தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவின் மூலம் தேவனுடைய வார்த்தையை நேரிடையாய் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், இயேசுவை பின்பற்றினார்கள். இந்த உலகத்திலே இருக்கின்ற விசுவாசிகளாயிருந்தாலும் அவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களும் இயேசுவுக்கு சீடர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரையே நாம் பின்பற்றி வாழும்போது உலகம் இயேசுவை வெறுத்தது போல இயேசுவை பின்பற்றும் சீடர்களையும் உலகம் வெறுத்து துன்புறுத்தலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லாவற்றையும் சகித்து வாழ அழைக்கப்பட்டோம். 6வது வசனத்தில், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் ஜெபிக்கின்றார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததை குறித்து யோவான் குறிப்பிடுகின்றார். அவர் இந்த உலகத்திலே அவருடைய ஜனங்களாய் நம்மை மாற்றுவதற்காக நம்மை போல மாம்ச சரீரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் நமக்காக ஜெபிக்கும்போது 9வது வசனத்திலே இப்படி ஜெபிக்கின்றார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே என்று ஜெபிக்கின்றார். நமக்காக எந்த அளவுக்கு பரிந்து பேசி ஜெபிக்கின்ற மன்றாட்டு ஜெபத்தை நாம் பார்க்க முடிகின்றது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட பிதாவாகிய கடவுள் நாம் இந்த உலகத்திலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் அவருடையவர்களாய் என்றைக்கும் வாழ வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னும் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கும்படி அவர் ஜெபிக்கின்றார். 11வது வசனத்திலே, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று யோவான் 10:30 கூறினவர் அவர்களும் நம்மை போல ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகின்றார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒன்றாய் கிறிஸ்துவோடு வாழ வேண்டும் என்றும் நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கொண்டு ஒன்றாய் வாழ வேண்டும் என்றும் நம்முடைய வேறுபாடுகளை நம்முடைய மாற்றுக்களை களைந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரே ஐக்கியம் ஏக சிந்தையுடையவர்களாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை அவருக்கென்று தெரிந்து கொண்டார். 14வது வசனத்திலே, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. இந்த உலகத்திலே நாம் உலகத்தார் அல்ல என்ற எண்ணத்தோடு எப்போதும் வாழ அழைக்கப்பட்டோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி வாழவும் அழைக்கப்பட்டோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். உலகம் கோணலாய் இருக்கலாம், மாறுபாடாய் இருக்கலாம், குற்றமுடையதாய் கபடற்றதாய் இருக்கலாம். இவற்றின் நடுவிலே நாம் மாசற்றவர்களாய், தூய்மையானவர்களாய், பரிசுத்தமுள்ளவர்களாய், கிறிஸ்துவை போல
வாழ அழைக்கப்பட்டோம். இது எப்படி சாத்தியம்? 17வது வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆண்டவருடைய சத்திய வசனம் நம்மை கழுவி சுத்திகரித்து தூய்மைப்படுத்தும். சங்கீதம் 119 160வது வசனம் கூறுகிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்றும். 142வது வசனத்திலே, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம் என்றும் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சத்தியம், அவருடைய வேதம் சத்தியம். அவருடைய சத்திய வசனம் நம்மை தூய்மைப்படுத்தும், பரிசுத்தமாக்கும். அதை படிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, கேட்கிறவர்களாயும் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறதே. ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொண்டு அப்படியே நாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாக காணப்படுவோமாக. இந்த தெய்வம் அவரை போல மாற்றி இந்த உலகத்திலே நம்மை அனுப்புகின்றார். 18வது வசனத்திலே, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அதைத்தான் யோவான் 20:21 இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகின்றார். நம்மை இந்த உலகத்திலே அவருக்கு சீடர்களாய், அவருக்கு சாட்சிகளாய், அவருடைய ராஜ்யத்தை பறைசாற்றுகிறவர்களாய் அனுப்பி இருக்கின்றார். அவர் நமக்கு கொடுத்த பணியை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. நிறைவாக 20ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் இயேசுவை எதிர்காலத்தில் விசுவாசிக்க போகிற அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றார், நமக்காகவும் ஜெபிக்கின்றார். இந்த ஜெபத்திலே பலமுறை மீண்டும் மீண்டும் ஒற்றுமையே பிரதானமானது என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஒற்றுமைக்காக ஜெபிக்கின்றார். இதைத்தான் யோவான் 14:20 பார்க்கிறோம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். பிதாவிலே குமாரன் உண்டாயிருக்கிறது போல குமாரனாகிய கிறிஸ்துவிலே அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நாம் அனைவரும் ஒற்றுமையாயிருக்கவும், நாம் ஒருவருக்கொருவர் போட்டி, பொறாமை, சண்டை, இனி பிரிவினைகளோடு வாழாதபடி ஒன்றிணைந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்படியாகவும் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் ஒன்றாகும்படி இயேசு ஜெபிக்காமல் ஒன்றாய் இருக்கும்படி ஜெபித்தார். அதாவது நாம் வேறு வேறு மனிதர்கள்தான், வேறு வேறு எண்ணங்கள், சிந்தைகள், இன்னும் செயல்பாடுகள் கொண்டவர்கள்தான். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒன்றாயிருக்க அழைக்கப்பட்டோம். 22வது வசனத்திலே, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஆண்டவர் தன்னுடைய மகிமையின் பங்கை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எதற்காக? பிரிந்திருப்பதற்கு அல்ல, நான் பெரியவன் நீ சிறியவன் என்று சொல்வதற்கு அல்ல. இயேசு கிறிஸ்துவோடு தாழ்மையான எண்ணங்களோடு ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து அவருடைய பணியை செய்து அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தவே ஒன்றாய் இருக்க அழைக்கப்பட்டோம். 24வது வசனத்திலே, பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அவரோடு கூட நம்மை வைத்து கொள்ள எப்போதும் விரும்புகிறார். யோவான் 14:3வது வசனத்திலே, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று அழைத்திருக்கிறார், வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஒற்றுமையின் ஐக்கியத்திலே நாம் என்றைக்கும் நிலைத்து நிற்க அழைக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திலே அவருடைய மகிமைக்காகவும் சீடர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபித்தார். இப்படி நாமும் மன்றாட்டு ஜெபம் செய்ய, ஒற்றுமையாய் இருக்க, அன்பிலே நிலைத்து நிற்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.